கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போய் எங்கள் சத்துருக்களை எல்லாம் நீர் நிர்மூலமாக்குகிறீர். இஸ்ரேல் ஜனங்களை அப்படித்தான் வழி நடத்தினீர். ஜாதிகள் எல்லாம் துரத்தினீர். எத்தனையோ யுத்தங்களை நீரே முன்னின்று நடத்தினீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஜாதிகள் இன்றைக்கும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து கடந்து வருகிறீர். எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் எத்தனையோ பொல்லாத வல்லமைகளை நாங்கள் போராடி மேற்கொள்ள நீர்தான் எங்களுக்கு உதவி செய்கிறீர். இந்த செய்தியிலே மறைந்திருக்கிறதான சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே இருந்து நீதிமானை வரச் செய்தவர் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டு கிழக்கிலே இருந்து அவரை வரச் செய்தார். அவருடைய சந்ததியிலே இருந்து இஸ்ரவேல் வம்சத்தை உருவாக்கினார். தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களுக்காக அவர் முன்னே கடந்து போய் நடந்து போய் எத்தனையோ யுத்தங்களை முன்னின்று நடத்தினார், ஜெயம் கொடுத்தார். ராஜாக்களுடைய காலத்திலும் கூட பல செய்திகளை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு நிழலாட்டமாக, ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த செய்தியை நாம் அப்படித்தான் தியானிக்கப் போகிறோம். இப்பொழுது உபாகமம் 31 அதிகாரம் 3 சொன்ன இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் என்று உபாகமம் 31 அதிகாரம் 3 இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கடந்து போகும் பொழுது யோசுவா தான் இவர்களை முன்னின்று நடத்தப் போகிறான் என்று மோசே தன்னுடைய ஜனங்களை நோக்கி சொன்ன இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி உருவானார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாமும் யார் என்று தெரியாது, எந்த தெய்வம் என்று தெரியாது. ஆபிரகாம் கல்தேய வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பாபிலோனியன், விக்கிரக ஆராதனைகள் செய்யக்கூடிய ஒரு வம்சம். கல்தேய வம்சத்தை பார்க்கும்போது குறி சொல்லுதல், விக்கிரக ஆராதனை செய்தல், ஜோசியம் சொல்லுதல், ஆவிகளை வைத்துக்கொண்டு பலவிதமான காரியங்களை செய்ததான அப்படிப்பட்ட ஒரு வம்சம். அந்த வம்சத்தில் ஒருவனை தெரிந்து கொண்ட, அவனிடத்தில் இருந்த நீதியையும் விசுவாசத்தையும் தேவன் கனம் பண்ணினார். அவனை அழைத்த பொழுது அவன் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. உன் இனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விடு, உன் தேசத்தை விடு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் அங்கே போ. அது எந்த தேசம் என்று தெரியாது, எந்த கடவுள் என்று தெரியாது. குரல் மாத்திரம்தான் அவன் கேட்டான்.
அப்படி ராத்திரியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அப்படி சொன்னது போல பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஈசாக்குக்கு சொன்னதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூறுகிறது. ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு இப்படி தரிசனத்தில் சொன்னார். அதற்கு பிறகு ஆபிரகாம் ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இந்த இஸ்ரவேல் எகிப்திற்கு போவதற்கு பயப்பட்டான், தயங்கினான். ஏனென்றால் எகிப்திலே தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போய் இருக்கலாம். ஆனால் எகிப்திலே மரித்து போனால், எகிப்திலேயே அடக்கம் பண்ணிவிட்டால் என்ன செய்வது? ஏனென்றால் கானான் தேசத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலும் 12 குமாரர்களும் கானான் தேசத்தில் இருந்தார்கள். அங்கே கானான் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே குடியிருக்கும்படியாக இவனுடைய குமாரனாகிய யோசேப்பு இவர்களை வரவழைக்கும் பொழுது இவன் பயப்பட்டான், ஒருவேளை செத்து போனால் அங்கேயே இருந்து விட வேண்டுமே, அடக்கம் பண்ணுவார்களே என்று சொல்லி. இவனுடைய நோக்கம் என்ன? கானான் தேசத்தில் தன்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறையில் ஆபிரகாம், ஈசாக்கு ஆகியோர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலே, பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுவது தான் ஒரு மகிமை. எனவே அப்படி அவன் தயங்கிய பொழுது தேவன் எப்படி வழிநடத்தினார் என்பதை பார்க்கலாம். ஈசாக்குடைய தேவனுக்கு, தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு யாக்கோபு பலியிட்டான். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பலியிட்ட உடனே அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாக்கி யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நீ பயப்பட வேண்டாம், நானும் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். நாம் எங்கே போனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் பிற்காலத்திலே யோசுவாவுக்கு சொன்னது, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. இது இஸ்ரவேல் என்று அழைக்கக்கூடிய யாக்கோபுக்கு தான் முதலாக இப்படி சொன்னார், நான் உன்னோடு கூட வருகிறேன். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தால் தேவன் அவனோடு இருந்தார். நாம் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். சிங்க கபியிலே கூட இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளையிலே அங்கே அதிலே உலாவுகிறார். சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூளைக்குள்ளே இருக்கும்பொழுது 4வது சாயல் தேவ சாயலாக இருக்கிறது என்று ராஜா சொன்னான். நாம் எங்கே இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்னே அவர் கடந்து போகிற தேவன். இப்படிப்பட்ட ஒரு தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறார். நாம் பாக்கியமுள்ளவர்கள், நாம் பாக்கியமுள்ள ஜனம் என்று வேதமே கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நாம் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது, நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார். இது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தின் அந்த நிலைமைகளை பற்றி சொல்லும் பொழுது, இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் மத்தியிலே
இருப்பார், அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தையும் பார்க்கிறோம். தேவன் நம்மேலே மிகுந்த அன்புள்ளவர், நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். மணவாளன் மணவாட்டி என்ற உறவும் இருக்கிறது. சகோதரர் என்றும் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் இந்த ஒரு உறவு பிரிக்க முடியாத ஒரு இரத்த சம்பந்தமான உறவை போல தேவன் நம்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நினைக்கும் பொழுது, இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறது நம்முடைய பாக்கியம்தான். இப்படி இங்கே நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எதற்காக பயந்தான் என்று பார்க்கும் பொழுது, அவன் தயங்கினான், பயந்தான். ஆனால் எதற்காக பயந்தான் என்ற காரியத்தை தேவன் அறிந்து கொண்டு, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன், உன்னை திரும்பவும் இங்கே வரப்பண்ணுவேன். எங்கே வரப்பண்ணுவேன்? எகிப்தில் இருந்து கானானுக்கு வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அப்படியே மரித்து போன பிறகு யோசேப்பு தன்னுடைய கைகளாலே யாக்கோபுடைய கண்களை மூடிய பிறகு ஒரு பெரிய ராஜ மரியாதை அவனுக்கு கிடைத்தது. கானான் தேசத்திலே இருந்திருந்தா அவனுடைய சொந்தக்காரர்கள் ஒரு சிலர் பிள்ளைகள் வந்திருப்பார்கள், கொஞ்சம் பேர் அடக்கம் பண்ணியிருப்பார்கள். ஆனால் இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே போனதுனால என்ன நடந்தது? யோசேப்பு ஒரு ராஜ பிரதிநிதியாக அங்கே இருக்கிறான். அதனால தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் செய்தார்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களில் இப்படி நாம் பார்க்கலாம். இப்படி அந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார். உலகத்திலேயே 70 நாள் துக்கம் கொண்டாடியது இங்கே தான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கூட தேச தலைவர்கள் மரித்து போனால் 7 நாள் துக்கம் கொண்டாடுகிற காரியம் உண்டு, 3 நாள் துக்கம் கொண்டாடுகிறது உண்டு, ஒரே ஒரு நாள் துக்கம் கொண்டாடுகிறது உண்டு. ஆனால் 70 நாள் துக்கம் கொண்டாடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு ராஜ பரம்பரையிலே வந்தவனைப் போல இப்படி செய்தார்கள். அதே போல யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து பெரியவர்கள், சகல உத்தியோகஸ்தர்கள், எகிப்தில் இருக்கிற சகல பெரியோர்கள் ஆகியோரெல்லாம் யோசேப்பின் வீட்டாரோடு, அவனுடைய சகோதரரோடு, தகப்பன் வீட்டாரோடு போனார்கள். அப்பொழுது யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபொழுது பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே 7 நாள் துக்கம் கொண்டாடினான் தன் தகப்பனுக்காக. இப்படி ஒரு பெரிய துக்கம் கொண்டாடுதல் அவனுக்காக நடந்தது. இப்படி கர்த்தர் அவனுடைய சடலத்தை கூட, இறந்து போன பிறகும் கூட பலருடைய சடலங்களை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இவன் மோசேயை கூட பாருங்க, மோசேயினுடைய சரீரத்தை தேவனே அடக்கம் பண்ணினார். அதுபோல இந்த கோத்திர பிதாவுக்கு ஒரு பெரிய சிறப்பை தர வேண்டும் என்று தேவன் விரும்பினதுனால இப்படி நடத்தியிருக்கக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பிறகு யோசேப்பு மரித்து போனான். யோசேப்பு மரித்து போன பிறகு இந்த 70 பேர் அங்கேயே குடியிருந்தார்கள். 400 வருடம் இருப்பார்கள் அங்கே. அவர்கள் அறியாத ஒரு இடத்துல, ஒரு தேசத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஏற்கனவே ஆபிரகாமுக்கு
கர்த்தர் சொல்லியிருந்தார். அதன்படி இந்த 400 வருஷங்கள் கடந்த பிறகு அங்கிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மோசேயை தேவன் அவர்களுக்கு ஒரு இரட்சகனாக அனுப்பினார். அப்பொழுது 10 விதமான வாதைகளை தேவன் அனுமதித்தார். இந்த 10 வாதைகளும் பார்த்தால் அந்த எகிப்திலே இருந்ததான விக்கிரக ஆராதனைக்கு உரிய அந்த தேவர்கள் மீது நீதி செலுத்தினார். சூரியன் இருண்டு போனது, நைல் நதி இரத்தமாக போனது, இதெல்லாம் அவர்களுடைய தெய்வங்கள். வண்டுகள், பேன்கள், வெட்டுக்கிளிகள் போன்றவைகளை அதமாக்கினார். இவர்கள் இந்த எகிப்தியர் எந்த தெய்வங்களை வழிபட்டார்களோ அந்த தெய்வங்களை கொண்டே இவர்களை தேவன் வாதித்தார். தவளைகளை கொண்டு வாதித்தார், பேன்களை கொண்டு வாதித்தார். இப்படி எல்லாம் முடிந்த பிறகு கடைசியில் ஒரு காரியத்தை தேவன் செய்தார். அது என்னவென்றால், எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட்டார்கள். அதற்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார், அந்த ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் இருக்கிற மனுஷர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரானவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேலே நீதி செலுத்துவேன், நானே கர்த்தர் என்று யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொன்னது போல எல்லாரையும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை சாகடித்தார்களோ அதுபோல் முதற் பேரான எல்லாவற்றையும் கர்த்தர் அதம் பண்ணி அந்த தேவர்கள் மேலே நீதி செலுத்தி நானே தேவனாய் கர்த்தர் என்று அவர் அதை வெளிப்படுத்தினார். சூரியனை வழிபட்டார்கள், அந்த சூரியனை இருண்டு போயிற்று. நதியை வணங்கினார்கள், நதி இரத்தமாக மாறியது. வண்டுகளை, பயிர்களை காக்கிற ஒரு தெய்வமாக வண்டுகளை, பேன்களை, வெட்டுக்கிளிகளை வணங்கினார்கள். அவைகளே அந்த பயிர்களை எல்லாம் அழித்து போடும்படியாக செய்தது. தவளைகளை உயிர்த்தெழுதலின் தெய்வமாக வழிபட்டார்கள், அந்த தவளைகளே செத்து போயிற்று, அவைகளாலே உயிர்த்தெழவே முடியவில்லை. இப்படி கர்த்தர் செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட வந்தார். எங்கே இவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார்? கானான் தேசத்துக்கு திரும்பி கொண்டு வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அப்படியே கானான் தேசத்துக்கு யாக்கோபு வந்து விட்டான். ஆனால் யாக்கோபினுடைய வம்சத்தார் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த 400 வருடங்கள் முடிந்த அன்று ராத்திரியே அணி அணியாக புறப்பட்டு வந்தார்கள். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். 400 வருடங்கள் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு நாள் கூட அவர்கள் எகிப்திலே இல்லை. எல்லாரும் அணி அணியாக புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது நடுவிலே வனாந்தரத்தின் வழியாக வருவதற்கு முன்னதாக செங்கடலை கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பார்வோன் தன்னுடைய சேனையோடு கூட திரும்பி வருகிறான். அவர்களை விட்டது தவறு, நமக்கு அடிமைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வரும்பொழுது அவர்கள் பயந்தார்கள். அப்போது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொன்னார். கர்த்தர் சொன்னதை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், மோசேவை பார்த்து உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி
வாசிக்க முடிகிறது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து எகிப்தியர் வரும்பொழுது அக்னி ஸ்தம்பமோ மேக ஸ்தம்பமோ எகிப்தியருடைய சேனையை பார்த்து அவர்களை கலங்கடித்தது. அவருடைய ரதங்கள் உருளவும் உருளைகள் கழலவும் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் சொல்கிறார்கள், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். எப்படி என்றால், எகிப்திற்காக தேவன் எகிப்திற்கு விரோதமாக தேவன் யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலுக்கு ஆதரவாக செய்த முதல் யுத்தம். இப்படி தொடர்ந்து பல யுத்தங்களை தேவன் நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி மோசே தன் கையை மறுபடியும் நீட்டும் பொழுது மறுபடியும் ஜலம் மூடிக்கொண்டது. எகிப்தியர் எல்லாரும் கடலின் நடுவே கவிழ்ந்து போனார்கள். இதற்கு காரணம், இஸ்ரவேலரின் சேனையை நடத்தினது யார் என்றால் தேவதூதனானவர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தியது. ஆனால் இந்த அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் பார்க்கும் பொழுது இந்த எகிப்தியருக்கு விரோதமாக முன்னாலே சென்று கொண்டிருந்த கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரவேலருக்கும் எகிப்திற்கும் நடுவிலே பின்னாக திரும்பும் பொழுது இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு அது கலங்கடிக்கக்கூடியதாக இருளாக இருக்கும்படியாக செய்தது. ஏனென்றால் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு வர பண்ண தேவன் அவர். 10 வாதைகளிலே ஒரு வாதை கூட எகிப்தியருக்குத்தான் வந்ததை தவிர இஸ்ரவேலருக்கு ஒரு வாதை கூட வரவில்லை. அதே போல சமுத்திரத்திலும் இந்த அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் கொண்டு நடத்தி கொண்டிருந்த தேவன் பின்னாலே நடுவாக நின்ற பொழுது அவர்கள் எல்லாம் கவிழ்ந்து போகும்படியாக செய்தார். நடுக்கடலிலே ஜலம் உறைந்து போயிற்று. நடுக்கடலிலே 2 பக்கமும் மதிலாக பனிக்கட்டி போல அப்படியே அந்த தண்ணீர் உறைந்து ஒரு மதிலை போல நின்றுதான். ஏனென்றால் தேவனுடைய மூச்சு சுவாச காற்று குளிர பண்ணி ஒரு பெரிய பனிக்கட்டியின் ஒரு பெரிய பாறைகளைப் போல அந்த தண்ணீர் நின்றது. ஒரு பெரிதான ஒரு அற்புதமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்ததாக உபாகமம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது எமோரியருடைய மலைநாட்டுக்கு ஜனங்கள் வந்து சேரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு வைத்திருக்கிறார், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள பயப்படாமல் கலங்காமலும் இரு என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்டை போய் வேவு பார்த்தார்கள். அந்த கனிகள் சிலவற்றை கொண்டு வந்து இது நல்ல தேசம் என்று சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததையெல்லாம் போல வனாந்திரத்திலே செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக தேவன் இருப்பார் என்ற காரியத்தை அங்கே இருந்ததான வழி நடத்தியதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் எகிப்திலே செய்தது போல வனாந்திரத்திலே செய்தது போல அற்புதங்கள் அடையாளங்களை தொடர்ந்து செய்து கொண்டேதான் வருகிறார். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னதாக நீ பயப்படாம கலங்காமல் இரு, ஏனென்றால் கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள உன்னை அழைத்திருக்கிறார். பிதாக்களுடைய தேவன் சொன்னதை அப்படியே செய்வார். அந்த தேசம் நமக்காகத்தான் என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியே அவர் செய்வார். சொன்னதை மாற்றிவிட முடியாது. அந்த எமோரியருடைய மலைநாடு வந்து சேரும் பொழுது அந்த தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்கள் சிலர் அது மிக பயங்கரமான நாடு, பயங்கரமான ஆட்கள் இருக்கிறார்கள் என்றால் சொல்லி கலங்கடித்தார்கள். ஆனாலும் அந்த நாட்டை கர்த்தர் சொன்னது போலவே இவர்களுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. யுத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல,
அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு தகப்பன் தன் குழந்தையை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறது என்பது எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு பாக்கியமான ஒரு காரியம். அப்படி ஒரு தகப்பனை போல தேவன் நம்மை அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரிக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவிலும், ஒவ்வொரு பகலிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட தேவன் அடுத்து உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் கைக்கிரியைகளெல்லாம் ஆசீர்வதித்து இந்த வனாந்திர வழியாக நீ நடந்து வருகிறது அறிவார். 40 வருஷமும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று உபாகமம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 40 வருடங்களும் வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய பாதரட்சைகள் அருந்து போகவும் இல்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் பழசாய் போகவும் இல்லை. பாருங்க தேவன் எப்படி நடத்தியிருக்கிறார். அவர்களுக்கு குடிக்கவே இங்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இந்த வஸ்திரங்களை துவைக்க அவர்களுக்கு எங்கே போவார்கள்? 40 வருஷங்கள் ஒரே வஸ்திரத்தை தான் அவர்கள், அந்த வஸ்திரங்கள் பழசாய் போகவும் இல்லை. எப்படி நடத்தியிருக்கிறார் பாருங்க. அந்த பாதரட்சைகள் அருந்து போகவும் இல்லை. வனாந்திரம் என்று சொல்வது கரடுமுரடான ஒரு பகுதி, மணலும் கல்லும் முள்ளும் இருக்கிறதான அது ஒரு விதமான ஒரு பயிரிட முடியாத ஒரு தேசம். அங்கே ஒன்று குறைவுபடாமல் நடத்தினார். அடுத்து உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட வந்தால், நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருந்தால் நமக்கு என்ன குறை இருக்க சொல்லுங்க? ஒரு குறையும் இருக்காதே, ஒரு குறையும் இருக்காது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக வைத்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை என்று யோசுவாவுக்கு சொன்னார். ஏன் சொன்னார்? மோசே மரித்து போனான், இத்தனை திரளான ஜனக்கூட்டத்தை நடத்த வேண்டும், அதனால தான் சொன்னார், நீ பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருக்கிறது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மோசையை எப்படி வழி நடத்தினாரோ, அற்புதங்கள் அடையாளங்களை காண்பித்தார், யுத்தம் பண்ணினார், அதை போலவே செங்கடலை பிளந்தது போல இவனுக்கு யோர்தானை பிளந்து காட்டினார். அதை அவனுக்கு மோசைக்கு செய்து காட்டிலும் அவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறியும்படி நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படி பல அற்புதங்களை அடையாளங்களை யோசுவாவுக்கு தேவன் செய்தார். அதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு முன்பாக போகிறவர் யார்? கர்த்தர். யுத்தத்துக்கு போகும் பொழுது நாம் பின்னாடி தான் இருக்கிறோம், தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் நமக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறவர் யார்? கர்த்தர். அவர் முன்னாக செல்கிறார், பின்னாலும் அவருடைய கிருபை நம்மை காக்கிறது.
இப்படி தேவன் தாவீது சொல்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம் கைகளை என் தலையின் மேலே வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். முற்புறத்திலே தேவன் போகிறார், பிற்புறத்திலும் தேவன் போகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வழி நடத்துதல் சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்முடைய தலையின் மேலே கை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார், வழி நடத்தவும் செய்கிறார். இந்த அறிவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறது போல, தேவன் நம்மை விட்டு விலகாமல் காத்து கொண்டிருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போக முடியும், அவன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று யோசுவா 1:9 கூறுகிறது. இப்படியே இவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்னதாக யோர்தான் நதி அங்கே வருகிறது. இந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும். இந்த யோர்தான் நதிக்கு கடக்க வேண்டும், அதை கடந்து போக வேண்டுமானால் வேறு வழி இல்லாத அந்த நதியை கடந்துதான் போக முடியும். அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரு மட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேலரெல்லாம் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போகும்படியாக செய்வேன் என்று அவர் சொல்லியிருந்தார். யோசுவா 3 இப்படி சொல்கிறது. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே நின்று ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்ற சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து போயிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். மேலே மலையிலே இருந்து வருகிறதான தண்ணீர் அப்படியே நின்று போனது. நின்று போனது மாத்திரமல்ல, ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து அந்த கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போனார்கள். யோர்தான் மட்டும் வந்தார்கள் என்று யோசுவா 3:14 சொல்லுகிறது. இந்த யோர்தான் நதி அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா. அந்த நேரத்தில் தான் இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் கீழே விடாதபடி இது அப்படியே குவியலாக குவிந்து நின்ற ஒரு அற்புதத்தை ஜனங்கள் பார்த்து மோசேயின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார். ஏனென்றால் தேவன் முன்பாக செல்கிறவராக இருந்தார். அடுத்து யோசுவாவுக்கு விரோதமாக அந்த சில ராஜாக்கள், எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூதின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்ரோனின் ராஜா என்கின்ற 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்களை கலங்க பண்ணினார். ஆகையினாலே அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்கள் ஓடி போகையிலே கர்த்தர் அவர்கள் மேல் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பட்டயத்தால் செத்தவர்களை பார்க்கலாம், இப்படி இந்த கல் மழையாக பொழிந்தது, அதிலே செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று யோசுவா 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பக்கத்தில் இருந்தபோது எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிறான். அதாவது கர்த்தரிடத்தில் சொல்ல கேட்கிறான், ஜெபிக்கிறான் என்னுடைய பொருள். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலே தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் சூரியன் அஸ்தமித்தா அதற்கு பிறகு சண்டை நிறுத்தப்பட வேண்டும். இருட்டிலே ஒன்று செய்ய முடியாது. அதனாலே அது அப்படியே நின்றால் அப்படியே சத்துருக்களை அடித்து நொறுக்கி விடலாம் என்பதற்காக இப்படி சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது
சத்துருக்களுக்கு ஜனங்கள் நீதியை சரி கட்டுகிற வரைக்கும் சூரியன் தரித்தது, சந்திரனுடன் நின்றது. இப்படி சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படியே நின்றதாம். இப்படி ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த ஒரு நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னமும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. தேவன் தன்னை கழுகுகளுக்கு ஒப்பாக கழுகினுடைய சட்டையின் கீழே சுமந்து இருக்கிறதை போல அவர் சொல்கிறார். கழுகு என்ன செய்யும்? தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு அது பறக்குமா. அது பறக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். எப்படி என்று சொன்னால், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேலான ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். கழுகினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கும் பொழுது இது இப்படி செய்யும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இப்படி கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறதே போல என்று உபாகமம் 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது. இது என்ன காரியம் என்றால், கழுகு என்ன செய்யும்? உன்னதமான இடங்களிலே, உயரமான இடங்களிலே, உயர்ந்த மலைகளின் மேலே அல்லது உயர்ந்த மரங்களின் மேலே தன்னுடைய கூட்டை கட்டி அங்கே குஞ்சு பொரிக்கும். அது அந்த குஞ்சுகளுக்கு தேவையான இரைகளை கொண்டு வந்து கொடுக்கும், பாதுகாக்கும். அதே நேரத்தில் இந்த குழந்தைகளை இந்த குஞ்சுகளை அவைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க வேண்டும், அதற்கு பறக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டை நன்றாக கூடு இருந்தால் அந்த கூட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடும் சோம்பேறிகளாக. அதனாலே பழக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டை கலைத்து அவைகளை கீழே அந்த குஞ்சுகள் விழும்படியாக செய்யும் பொழுது அவைகள் அப்படியே அங்கே இருந்து மேலே உயரமான இடத்துல இருந்து அப்படியே விழுகின்ற மாதிரி வரும்பொழுது இது தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தன்னுடைய சட்டைகளினாலே அது தாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை பறக்க விடுவதும் கீழே விழும்போது தாங்கிக் கொள்வதும் இப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குவிக்கும். அப்படித்தான் தேவன் கூட பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இது பறந்து காக்கிற பட்சி என்று சொன்னால் நம்மை பழக்குவிக்கிறதான ஒரு அனுபவம். நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது ஒன்றும் அறியாதவர் போல் அமைதியாக இருப்பார். ஆனால் ஓடி வந்து பறந்து வந்து காக்கிற பட்சியை போல சோதனைகளை அனுமதிப்பார். அந்த சோதனைகளிலே நாம் கலங்கி தவிக்கின்ற வேளையிலே ஓடி வந்து காக்கிற ஒரு தேவன். எப்படி இந்த பறந்து காக்கிற பட்சி அப்படியே ஒன்றும் தெரியாதது போல இருந்தாலும் குஞ்சுகள் சத்தமிடும் பொழுது ஓடி வந்து தன்னுடைய சட்டைகளின் மேலே மூடி மறைத்து கொள்ளும். எருசலேமை பற்றி சொல்லும்போது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே மறைத்துக் கொள்கிறதே போல நான் உங்களை காத்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு சாதாரண பறவையாக இருந்தாலும் கூட ஒரு கோழியை பாருங்க, அது தன்னுடைய இறகுகளுக்கு உள்ளே அந்த குஞ்சுகளை மூடி மறைத்துக் கொள்ளும். ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த தாய்க்கோழி ஓடி அவர்களை அப்படியே துரத்தும், குஞ்சுகளை பாதுகாக்கும். இதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல சத்ருவாகிய பிசாசுக்கு விரோதமாக தேவன் நமக்கு ஆதரவாக ஓடி வருகிறார். தாய்க்கோழி எப்படி ஓடி வருமோ, பருந்து எப்படி கற்றுக் கொடுக்குமோ, இப்படியெல்லாம் தேவன்
நம்மை பாதுகாக்கிற ஒரு வரலாறு நமக்கு உண்டு. இதை எதற்காக சொல்கிறார்? பாழான் நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் இஸ்ரேலை தேவன் கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல காத்தார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. தேவன் ஒருவரே யாக்கோபை நடத்தினார் என்று பார்க்கலாம். ஏனென்றால் யாக்கோபு சொல்லுகிறான், கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து நான் போனேன். ஆனால் இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானேன். அவர் நடத்தினார், இஸ்ரேலை அவர் நடத்தினார். 2 பரிவாரங்களுடைய திரளான ஆடுகள் மாடுகளோடு வந்து சேர்ந்தார்கள், கானானில் இருந்தார்கள். அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் எகிப்திற்கும் போனார்கள். அங்கே கோசே நாட்டிலே பழுகி பெருகினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அங்கே 400 வருடங்கள் கழித்து மீண்டும் வந்தார்கள். இப்படி தேவன் நடத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கும் கூட பாருங்க, தேவன் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். நம்மை நடத்தவில்லையா? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு. தேவன் அப்படி நம்மை நடத்தாமல் போனார், நம்மளால் என்னதான் செய்ய முடியும்? நம்மால் ஒன்றுமே செய்யவே முடியாது. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படி எகிப்திலே இருந்து வனாந்தரத்தின் வழியாக செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்தார்கள். அதற்கு பிறகு 7 ஜாதிகளை துரத்தினார். இந்த 7 ஜாதியை சேர்ந்தவர்கள் 31 ராஜாக்கள். இவர்களை எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வென்று தான், அவர்களெல்லாம் துரத்தி வென்ற பிறகுதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த கானான் தேசம் என்று சொல்வது இப்பொழுது இருக்கிறதான எருசலேம் நகரம், இஸ்ரவேல் தேசம்தான் கானான் தேசம் என்று அப்பொழுது அழைக்கப்பட்டது. அது வளமான ஒரு தேசமாக இப்பொழுது இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பல யுத்தங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அதற்கு பிறகு யோசுவா மரித்த பிறகு நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார்கள். பிறகு தீர்க்கதரிசிகளாகிய சாமுவேல், ஏலி போன்றவர்கள் நடத்தினார்கள். அதற்கு பிறகு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டபொழுது அந்த ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது அதில் உண்மையும் உத்தமமான ராஜாக்களுக்கு தேவனே கூட இருந்து யுத்தம் நடத்தினார். அதில் ஒரு 3 ராஜாக்களை மாத்திரம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக தாவீது. தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையிலே நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19 முதல் இருக்கிற வசனங்களில் இப்படி பார்க்கலாம். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அப்படி உடைந்து போனார். அதற்கு பிறகு பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த விக்கிரகங்களை சுட்டெரித்ததாக வேதம் சொல்கிறது. இப்படி இந்த விக்கிரகங்களை எல்லாம் சுட்டெரிக்க வேண்டும் என்று தேவன் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அடுத்து தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். இப்படி நான் இந்த பெலிஸ்தரை தொடர்ந்து போகட்டுமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது இந்த முறை என்ன சொல்கிறார், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேலே பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பி போ,
அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். இதுதான் இதுல இருக்கிற ரகசியம். ஜனங்கள் போய் ஜெயிக்கிறார்கள் என்று சொன்னால் ஜனங்கள் ஜெயிக்கிறது இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு முன்னே போவார் என்பதுதான் நம்முடைய செய்தியாக இருக்கு. உனக்கு முன்பாக அவர் புறப்பட்டிருப்பார். முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே புறப்பட்டு செல்லுகிற ஒரு இரைச்சல் கேட்கும். அப்பொழுது சீக்கிரமாக எழும்பிப்போ. ஆனாலும் பெலிஸ்தருடைய பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அப்படியே கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசர் மட்டும் அவன் முறிய அடித்தான் என்று பார்க்கிறோம். இப்படி பல ராஜாக்களுக்கு தேவன் அவர்களுடைய யுத்தங்களிலே கூட இருந்திருக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் அழிந்து போனாலும் அந்த பெலிஸ்தரிடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்ததான அந்த பெலிஸ்திய ஆவி என்று சொன்னால் பிசாசனுடைய ஆவி, பெலிஸ்தியர்கள் என்று சொன்னால் பொறாமை மிகுந்த ஜனங்கள். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் தந்தது. பெலிஸ்தருடைய அந்த ராஜாவே வந்து நீ எங்களை விட்டு போய்விடு, நீ பலத்தவனானாய் என்று சொல்லி அவனை துரத்துகிறான், ஈசாக்கை துரத்தினான். அப்படி இந்த பெலிஸ்திய ஆவி இன்றைக்கும் கிரி செய்கிறது. நமக்கு விரோதமாக நாம் பலப்பட்டா, நாம் வசதியாக இருக்கும் பொழுது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக கிரி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்பொழுது இன்றைக்கும் கர்த்தர் முசுக்கோட்டை செடிகளிலே செல்லுகிற சத்தத்தை கேட்கும் பொழுது நீ புறப்படு என்று தாவீதுக்கு சொன்ன அதே தேவன் இன்றைக்கும் அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். நமக்கு தெரியாது, ஆனால் நாம் அறியாதபடிக்கு ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தருவார். நமக்கு திடீரென்று ஒன்றுமே புரியாது, இவர்களெல்லாம் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்றால் தேவன் அவர்களை எல்லாம் துரத்தி விட்டிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இப்படி காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து யோசபாத், அவன் தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு ராஜா. அந்த யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோனியரும் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற காரியத்தை பார்க்கலாம். இவர்களோடு கூட மோவாபியர் அம்மோனியர் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட ஏசாவின் புத்திரர்களாகிய ஏதோமியர்களும் வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்பொழுது யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடி எல்லா இடங்களிலே இருந்தும் வந்து கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்கிறார்கள், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபித்தான். அப்படி யூதா தேசத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகள், பெண்ஜாதிகள், குமாரர் எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் என்று 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பார்க்கலாம். இப்படி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில சகரியாவின் புத்திரனாகிய யாகாசியேல் என்ற ஆசாபின் புத்திரர்கள் ஒருவன், அவன் ஒரு லேவியனாக இருந்ததுனால கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கி சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி அந்த கோகாத்தியரின் புத்திரர்களும் கோராகியரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாக துதித்தார்கள்.
பின்பு பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆயுதம் அணிந்து வருகிறவர்கள் வெட்ட வேண்டும் என்ற பட்டயத்தோடு வருகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதித்து பாடி ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தினார். அப்படி அவர்கள் பாட துவங்கிய போது, துதி செய்ய தொடங்கிய போது, யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி என்றால், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரித்தார்கள். அதற்கு பிறகு சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த பிறகு இவர்கள் இருவரும், அம்மோனியரும் மோவாபியரும், தங்களை தாங்களே வெட்டி கொண்டு செத்தார்கள். இப்படி இந்த காரியம் நடந்தது. பாருங்க, இது கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்பொழுது நமக்கு விரோதமாக எந்த ஜாதிகள் வந்தாலும், எத்தனை விரோதிகள் வந்தாலும், எந்த சத்துருக்கள் வந்தாலும், நமக்கு விரோதமாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்துவிடும். அவர்களே ஒருவரை ஒருவர் விரோதித்து அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி மடிந்து கொள்வார். இது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நடக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக வந்தால் நீங்கள் யோசபாத்தை நினைத்து கொள்ளுங்க. ஒரு சாட்சி கூட உண்டு. ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாக வரும்பொழுது அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தாராம். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு விரோதமாக இவரோடு கூட பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்த 2 பேர் அவர்களே ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு சண்டை போட்டு கட்டி புரண்டார்கள். இதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும், எந்தெந்த விதமான ஆவிகள் வந்தாலும் அமைதியாக இருங்க, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்துக்கொண்டு ஜெபியுங்க, ஸ்தோத்தரியுங்க, துதியுங்க, போதும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாக அசீரியா ராஜா வந்தான். அவன் நிருபத்தை அனுப்பினான். தேவனையும் ராஜாவையும் தூஷித்து நிந்தித்து எழுதிய அந்த நிருபங்களை எசேக்கியா அதை கேட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்து கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை அவருடைய கர்த்தருக்கு முன்பாக விரித்து 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்கள் நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவர்கள் தேவர்கள் இல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிறுத்துளையாக்கினார்கள். ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதன், ஒரே ஒரு தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 1,85,000 பேர் 1,85,000 பேர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் சங்கரித்தான். அதிகாலையில் எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அது மட்டுமல்ல, அவன் அங்கே இருந்து தன் ஊருக்கு போய் அந்த கோயிலிலே, அவனுடைய தெய்வத்தினுடைய கோயிலிலே, நிஸ்ரோகின் கோயிலிலே பணிந்து கொள்கிற போது அவனுடைய குமாரனே அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டான். தப்பி ஓடி போனான். அவனுடைய இன்னொரு குமாரன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். இப்படி அவனுடைய கதை முடிந்து போனது. அடுத்து கடைசியாக ஆசா என்கிற ராஜா 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த ஆசா தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்தான். அப்பொழுது எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களை சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு வந்தான்.
அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு என்ன சொன்னா, தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொன்னான். எவ்வளவு அழகாக ஜெபித்தான் பாருங்க. நாமும் கூட நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படி கர்த்தர் உடனே மனம் இறங்கி செய்வார். நாம் மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ராஜாக்கள் 3 பேரும் பாருங்க, அப்படித்தான் மனதுருக்கத்தோடு ஜெபித்தார்கள். இவனும் அப்படித்தான் சொல்கிறான், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், நீர் தான் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்ன மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் மனுஷன் வருகிறான் சண்டை போட, எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு பதிலாக நீர் சண்டை போடும், நீர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறான். அதனால தான் சொல்லுகிறான், நீர் ஜெயிக்க வேண்டும், மனுஷர்கள் ஜெயிக்கக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இங்கே இவர்கள் சண்டைக்கு போகவில்லை, எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர் கலங்கடித்ததனாலே ஓடி போனார்கள். ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் என்ன செய்தார்கள்? துரத்தினார்கள். கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக இந்த ஜனங்கள் நொறுங்கி போனார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தராலே உண்டான பயங்கரம் அவர்களுக்கு உண்டானது. கர்த்தராலே உண்டான பயங்கரம் என்று சொன்னால் அந்த இடம் முழுதும் ஒரு விதமான அதிர்வு, நில அதிர்வு. கர்த்தராலே உண்டான பயங்கரம் பல இடங்களிலே வேதத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு விதமான நிலநடுக்கத்தை போல ஒரு அதிர்வு உண்டாகும். அப்பொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு திகிலும் கலக்கமும் பயமும் நடுக்கமும் வந்து எல்லாம் ஓடி போவார்கள். இது நில அதிர்வு என்று சொன்னால் நிலநடுக்கம் மாத்திரமல்ல, ஒரு விதமான பீதி, ஒரு விதமான பயம், ஒரு விதமான அதிர்ச்சி அந்த இடத்துல உண்டாகும். இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்னாக புறப்பட்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கும் அப்படி செய்வார். தொடர்ந்து நமக்கு அப்படி பாதுகாக்க, வழி நடத்த தேவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு நடத்தினேர். தொடர்ந்து இஸ்ரவேல் ராஜாக்களை, யூதா ராஜாக்களை நடத்தினேர். நாங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனாலே எங்களுக்கும் துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த 3 ராஜாக்கள் எப்படி ஜெபித்தார்களோ அப்படி உருக்கத்தோடு ஜெபிக்க, உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, உம்முடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளையிட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.